Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் 8 டேர்ம் 1ல் இருக்க யூனிட் 3 சப்ளிமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே யூனிட் 1 ஃபுல்லாக போட்டேன், யூனிட் 2 ஃபுல்லாக போட்டேன், யூனிட் 3ல் இதுதான் இந்த சப்ளிமெண்ட்ரி போட்டோன்னே யூனிட் 3யும் ஃபினிஷ்ட். எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். இங்கிலீஷ் 8th இங்கிலீஷ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் டைட்டிலில் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ளிமெண்ட்ரி லெசன் பேர் வென் இன்ஸ்டிங்க்ட் ஒர்க்ஸ். ஓகே, லெசனுக்குள்ளே போகலாம். Supplementary When Instinct Works, adapted from Black Beauty by Anna Sewell. அவங்க எழுதின அந்த நாவல் பிளாக் பியூட்டிங்கிற நாவல்லேருந்து ஒரு ஜிஸ்ட், அதுலேருந்து ஒரு பார்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட ஆத்தர் பேர் ஆனா சீவல். ஆனா சீவல் வாஸ் an English writer of children's classic Black Beauty. Although it has to come to be treated as a children's book, it was originally meant for those who took care of horses. She talks about kindness, sympathy and understanding in the treatment of horses. Okay. Anna Sewell வந்து ஒரு children's classic novel, and இந்த Black Beautyங்கிறது children's classic novel தான். இந்த மோஸ்ட்டாக இது இவங்க எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஹார்ஸை எப்படி கேர் பண்ணுவாங்க, அவங்க எவ்வளோ கைண்டாக சிம்பத்தியோட கேர் பண்ணுவாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே அவங்களோட இந்த நாவலில் சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பிளாக் பியூட்டி அப்படிங்கிற ஒரு நாவலில். One morning in the autumn, my master had to go on a long journey. John harnessed me to the new cart. I liked to pull as it was very light and the high wheels rolled along so smoothly. It was about to rain. The weather was very windy and dry leaves blew across the road. Master, John and I went along merrily till we came to the toll gate at the entrance to the low wooden bridge. The river banks were fairly high, so the bridge, instead of raising in the arc over the river, went across just level. In the middle, if the river was full, the water would be nearly up to the foot of the bridge. There was good sturdy rails on both sides though, so people were not afraid. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஃபுல்லாகவே யார் பேசுகிற மாதிரி, யார் அட்ரஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னா, பிளாக் பியூட்டிங்கிற அந்த ஹார்ஸ் சொல்கிற மாதிரி அப்படி இந்த கதையை வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மார்னிங் காலையில் ஜான் அப்படிங்கிறவன் அவங்க குதிரையை அந்த காட் எல்லாமே ரெடி பண்ணி, அந்த பயணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. புது வீல்ஸ் எல்லாமே போட்டு, ரொம்ப அந்த வீல்ஸ்லாம் அவனுக்கு இழுத்துட்டு போக, அதாவது அந்த ஹார்ஸ் இழுத்துட்டு போக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ட்டு அந்த ஹார்ஸ் சொல்கிற மாதிரி. இந்த ஃபுல் ஸ்டோரியுமே ஹார்ஸ் சொல்கிற மாதிரி அப்படி இருக்குது. ஸோ அந்த வெதர் அன்னைக்கு காலையில் எப்படி இருந்துச்சுன்னா, மழை வர மாதிரி இருந்துச்சு. அப்படியே ட்ரை லீவ்ஸ், அந்த காற்றுலாம் மழை வரத்துக்கு முன்னாடி காற்றுலாம் பறக்கும்ல, அந்த லீவ்ஸு அது எல்லாமே பறந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் ஒரு அப்புறம் சொல்லுது அந்த ஹார்ஸ், நாங்கள் ஒரு உட்டன் பிரிட்ஜ் கிட்ட போனோம். அது தண்ணி ஓரளவுக்கு அந்த கரெக்டாக அதை டச் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு, லெவலாக இருந்துச்சு. ஸோ பிரிட்ஜ் அந்த தண்ணி வரப்போ மேலே ஏறி போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக லெவலாக தான் இருந்துச்சு. அப்புறம் ரெண்டு சைட்லேயுமே நல்ல ஸ்ட்ராங்கான ரெயில்ஸ் இருந்துச்சு. அதனால பீப்புள் அதை கடந்து போக பயப்படாமல் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The man at the toll gate said that the river was rising fast. He feared it would be a bad night. Many of the fields were already under water. In one low part of the road, the water was halfway up to my knees. But the cart was so good and master drove gently, so it did not matter. ஸோ போயிட்டு இருக்கும்போது அந்த டோல்கேட் இருக்குல்ல, அந்த டோல்கேட்டில் எண்ணில் இருந்து ஒருத்தன் சொல்கிறான், இன்னைக்கு கண்டிப்பாக இந்த சைட் போகிறது ஆபத்தாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பக்கத்தில் இருக்க வயல்கள் எல்லாமே மூழ்கிருச்சு, ஏன்னா மழை பெஞ்சு மூழ்கிருச்சு. இப்போது இந்த பிரிட்ஜும் கண்டிப்பாக மூழ்கிடும். இன்னைக்கு பேட் நைட்டாக தான் இருக்கும், ஆபத்து தான் கண்டிப்பாக இந்த சைட் போகிறது. ப்ளஸ் இவங்க போயிட்டு இருக்கும் போது அந்த ஒரு சைடில் அந்த ரோட்டில் இந்த ஹார்ஸோட பாதி காலே மூழ்கிருச்சு.
அந்த அளவுக்கு தண்ணி தேங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க காட் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு, அதாவது இந்த வண்டி நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. அப்புறம் அந்த மாஸ்டரும் நல்லா அதை ட்ரைவ் பண்ணி போனதுனால இந்த ஹார்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிது. நெக்ஸ்ட், when we got into the town, I had a good wait. Master's business kept him for a long time, so we could not start for home till late in the afternoon. By then, the wind was much stronger, and I heard Master say to John that he had never been out in such a bad storm. We went through a wood where great branches were swaying about like twigs, and the wind made a terrible rushing sound. I wish we were out of this wood, said my master. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ அந்த டவுனுக்குள்ளே எங்கே போகிறாங்களோ அங்கே போயிட்டாங்க அந்த டவுனுக்குள்ளே. அண்ட் ஐ ஹேட் அ குட் வெயிட் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆச்சு அதை வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட மாஸ்டரோட போன வேலை வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நெக்ஸ்ட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஆச்சு. ஆஃப்டர்நூன் முடிகிற மாதிரி சாயந்தரம் ஆரம்பிக்கிற டைம், அதாவது லேட் ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறது. அப்போ தான் அவங்க கிளம்புனாங்க. அப்போது வந்து விண்டு எல்லாமே ரொம்ப காற்றுலாம் ரொம்ப புயல் காற்று மாதிரி அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸ்ட்ராம் ரொம்ப பேட் ஸ்ட்ராம் இருந்துச்சு. அதில் போக முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த அதாவது உட்ஸ் அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் வழியாக தான் போவாங்க. அந்த வழியில் போகும்போது அந்த மரத்தில் இருக்கிற எல்லா கிளைகள் எல்லாமே வந்து பறந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாஸ்டர் சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு நான் ஒரு டெரிபிள் வெதர், இந்த அளவுக்கு ஒரு பேட் வெதரில் வந்து நான் இது வரைக்கும் போனதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. Yes, sir, replied John. I hope no branches fall down on us. The words were hardly out of his mouth when there was a groan and a splitting sound. Then a oak tree that had been torn up by the roots came crashing down and fell right across the road in front of us. So நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரம் கடந்து போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்கிறாங்க. ஆமாம் சார், நம்ம எந்த பிரான்ச்சும் நம்ம முன்னாடி வந்து எந்த கிளையும் நம்ம முன்னாடி வந்து விழாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய ஓக் ட்ரீ வந்து விழுந்துருச்சு. அதாவது அது வேரோட பிடுங்கிட்டு அவங்க முன்னாடி ரோட்டில் விழுந்துச்சு ஒரு பெரிய சத்தத்தோட. I will never say I was not frightened of, for I was. I stopped, still trembling. Of course, I did not turn around or run away. I was not brought up like that. John jumped out and in a moment was standing by my head. He held my bridle and calmed my nerves. That was close. What shall we do now? Asked my master. Just then the other man at the toll gate on the other side ran out, flashing a torch like a madman. Hoi, 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 stop, he cried. What's the matter? Shouted my master. ஸோ இப்போ சொல்கிறாங்க, இப்போ அந்த ஹார்ஸ் சொல்லுது, நான் கண்டிப்பாக பயப்படல அந்த டைம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் பயந்தேன். ஆனால் நான் வந்து பயந்துட்டு திரும்பி ஓடலை, இல்லை எதுவும் பண்ணலை. பிகாஸ் நான் வந்து பயந்து அந்த பழக்கப்பட்டு நான் வந்து வளர்த்தப்படலை. நான் ஒரு ஸ்ட்ராங்காக பிரேவாக தான் வளர்த்தப்பட்டேன் அப்படின்ட்டு சொல்லுது அந்த ஹார்ஸ். ஜான் வந்து அவங்க காட்டிலேருந்து இறங்கி வந்து இந்த குதிரையை வந்து தடவி கொடுத்து காம் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அந்த மாஸ்டர் கேட்கும்போது அந்த டோல்கேட்டோட எண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து டார்ச் அடிச்சுக்கிட்டே ஓடி வராங்க. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடி வராங்க. இனிமே அப்படியே கத்துறாங்க, நிறுத்துங்க நிறுத்துங்க போகாதீங்க அப்படின்ட்டு. மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே, the bridge is broken in the middle. Part of it has been carried away by the flood. If you come any further, you will be in the river. Thank God, said my master. You really are a beauty, said John as he took hold of my bridle and gently turned me around. Well, sir, we can't drive over this big tree and we can't get round it. We must go back to 4 Crossways. Then it will be about 6 miles before we get to the wooden bridge again. It will make us late, but Black Beauty is fresh. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மேன் ஒருத்தன் ஓடி வரான்ல டார்ச் அடிச்சுக்கிட்டு அவன் சொல்கிறான், போகாதீங்க இதுக்கு மேலே, ஏன்னா இந்த பிரிட்ஜு நடுவில் வந்து உடஞ்சிருச்சு, வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஆற்றுல தான் மூழ்கிடுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் மாஸ்டர் நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஜான் சொல்கிறான்,
அந்த ஹார்ஸை பற்றி, நீ கரெக்டாக, நீ உண்மையாமே ஒரு பியூட்டி தான், ஏன்னா இந்த ஹார்ஸ் பேர் பிளாக் பியூட்டி, நீ உண்மையாமே ஒரு பியூட்டி தான், நீ எங்களை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொன்னோன்னே. ஆனால் இவங்க 2 பேரும், அதாவது மாஸ்டரும் ஜானும் பேசிக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த டைமில் நம்மளால் போக முடியாது, திருப்பி போனோம்னாலும் 6 மைல்ஸ் ஆகும் திருப்பி நம்ம இந்த உட்டன் பிரிட்ஜ்க்கு வரத்துக்கு. ஆனால் பிளாக் பியூட்டி பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஹேப்பன் சம்டைம்ஸ் when the river was flooding, so master did not stop. We were going along at a good speed, but the moment my feet touched the ground, the first part of the bridge, I felt sure that something was wrong. I dared not go forward. I made a dead stop. ஸோ இந்த மாதிரி ஆனோடனே அந்த மாஸ்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அடிக்கடி ரிவர் ஃப்ளட் ஆகுறது, வெள்ளம் வரதெல்லாம் சகஜம் தான், நம்ம ஸ்டாப் பண்ண வேணாம், நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த மாஸ்டர் அந்த காட்டை டிரைவ் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டே இருந்தாங்க. சடனாக இந்த பிளாக் பியூட்டிக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட், அதாவது உள்ளுணர்வு வந்து சொல்லியிருக்கு, இல்லை இதுக்கு மேலே அந்த பிரிட்ஜோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்ட் வந்து டச் பண்ணோன்னே இதுக்கு மேலே நம்ம போனால் சேஃப் இல்லை அப்படின்ட்டு தோணிட்டு அப்படியே டெட் ஸ்டாப், அப்படின்னா நல்லாவே நின்றுச்சு, அதுக்கு மேலே நவுறவே இல்லை. Go on beauty, said my master and gave me a touch of the whip, but I dared not move. He gave me a sharp snap of the whip. I jumped and I dared not go further. ஸோ பியூட்டி நின்றுச்சு. அதுக்கப்புறம் போ ஏன் போக மாட்டேங்கிறேன்ட்டு அந்த வாழை வச்சு அடிக்கிறாங்க, அப்பயும் அது போகவே இல்லை முன்னாடி. There is something wrong, sir, said John. He got down from the cart and came to my head. He took hold of my bridle and tried to lead me forward. Come on, beauty, what's the matter? Of course, I could not tell him what the problem was, but I knew very well that the bridge was not safe. The wind seemed to have settled down. It grew darker and darker, stiller and stiller. I trotted softly along, the wheels hardly making a sound on the soft wet road. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஜான் கீழே இறங்கி வந்து என்ன ஆச்சு, நீ ஏன் முன்னாடி போக மாட்டேங்கிற, வான்னு இழுக்கும் போதும் அந்த பிளாக் பியூட்டி முன்னாடி போகவே இல்லை. அதுக்கப்புறம் விண்டெல்லாம் வந்து செட்டில் ஆகி எல்லாமே காம் ஆனதுக்கப்புறம் அது எல்லாமே ரொம்ப டார்க் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த நாள் வந்து நைட் டார்க் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து then master told John that God had given people brains by which they can find things for themselves. He said, however, God had given animals a special knowledge which did not depend on thinking things out and was much quicker to respond to danger. This instinct in animals, he said, had often saved the lives of men. இப்போ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக கடவுள் வந்து மனுஷங்களுக்கு பிரெயின்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அனிமல்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்பெஷலான ஒரு நாலேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏன்னா இந்த மாதிரி தருணத்தில் அந்த அனிமல்ஸ் தான் குவிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுது இந்த மாதிரி ஒரு டேஞ்சருக்கெலாம், ஆபத்துக்கெலாம். அந்த உள்ளுணர்வு தான் இன்ஸ்டிங்க்ட், அப்படின்னா உள்ளுணர்வு, அதுதான் அந்த அனிமல்ஸ்க்கு இருக்கிறது தான் நம்மளோட உயிரெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு இது வரைக்குமே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. John had many stories to tell of dogs and horses and the wonderful ways they had saved the lives of people. He thought many people did not take very good care of their animals or make friends with them as they should do. At last, we got back to Master's house. We saw that all lights were on. As we came up to the door, Mistress ran out to greet Master. So, இப்படி அவங்க பேசும்போது ஜானும், இப்போ ஒருத்தர் பேசணும்னா ஆமாம் அந்த மாதிரின்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜானும் ஆமாம் இந்த மாதிரி நாய்கள், இந்த ஹார்சஸ் இதெல்லாமே என்ன மாதிரி விதத்தில் ஹியூமனோட லைஃப்லாம் காப்பாற்றிருக்கு, உயிரை காப்பாற்றிருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்படிலாம் சொல்லும் போது நெக்ஸ்ட்டு அவங்க வந்து அப்படியே கடைசியில் எங்கள் மாஸ்டரோட வீட்டுக்கு போய் அடைஞ்சிட்டாங்க. எல்லா லைட்ஸும் ஆன்லேயே இருந்துச்சு. அப்போ அவங்களோட ஒய்ஃப் மிஸ்ட்ரஸ்னால் அவங்களோட ஒய்ஃப் மாஸ்டரோட ஒய்ஃப் வந்து அவங்கள உள்ளே அழைச்சிட்டு போனாங்க. Are you safe, my dear? Oh, I have been so worried about you. Did you have an accident? No, my dear, but if Black Beauty had not been wiser than we were, all 3 of us would have been drowned at the wooden bridge. They went into the house and I heard no more. John took me to the stable.
Oh, what a good supper he gave me that night, and then a really thick bed of straw. I was grateful for everything, for I was tired. ஸோ உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, நீங்கள் எல்லாம் சேஃபாக வந்தீங்களா அப்படின்னோடனே மாஸ்டர் வந்து பிளாக் பியூட்டி மட்டும் இல்லை அப்படின்னா நாங்கள் 3 பேருமே மூழ்கியிருப்போம் அந்த வெள்ளத்தில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜான் வந்து அந்த ஹார்ஸை வந்து அதோட ஸ்டேபிள், அதாவது அது இருக்கிற இடத்துல அதை கட்டி போட்டு அதுக்கு நல்ல சாப்பாடு நைட்டு கொடுத்து ஒரு திக் பெட் ஆஃப் ஸ்ட்ரா அது தூங்குறதுக்கு நல்லா கொடுத்துட்டான். இந்த பிளாக் பியூட்டி ஐ வாஸ் கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி திங் ஃபார் ஐ வாஸ் டயர்டு அப்படின்னா நான் வந்து இது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கேன், ஆனால் இப்பொழுதுக்கு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த சப்ளிமெண்ட்ரி. Glossary. Harness. Tied the horse to a cart using strips of leather and metal fittings. Toll gate. A gate across a road or bridge at which travelers must stop and pay. Sturdy. Strong. Groan. Deep sound. Bridle. A set of leather straps tied around the neck of a horse to control it. Instinct. An innate typically fixed pattern of behavior in animals in response to certain stimuli. Instinct na உள்ளுணர்வு. A dead stop, complete and sudden stop. Next, comprehension. Choose the best option. The season mentioned in the lesson is autumn. இதான் first lineல இருக்கு. In one low part of the road, the water was halfway up to Black Beauty's knees. The bridge was broken in the middle. The instinct in animals had often saved the lives of men. Black Beauty dared not move even to the sharp snap of the whip. இப்போ match the following. எல்லாம் numbers போட்டு வேணும் நீங்கள், நான் போட்டிருக்கேன். Man at the toll gate, flashing a torch. Bridge, sturdy rail. John had many stories to tell. Black Beauty, wise. Animals have special knowledge. Okay, next, fill in the blanks. Just then, the man at the toll gate on the other side ran out flashing a torch. இது என்னன்னா இங்க இருக்கிற வேர்ட்ஸை வச்சு நான் இதை ஃபில் பண்ணேன் இங்க கொடுத்துருக்கிறது. Even when John tried to lean him forward, Beauty did not move. We were saved because Beauty had known that something was wrong with the bridge. Suddenly, an oak tree came crashing down and fell right in front of us. He told me that the bridge had just broken due to the flood. As we went through the wood, the branches of the trees were swaying and making a terrible rushing sound. இங்க வந்து ஒண்ணுமே வராது, இந்த blank தப்பா கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி வேர்ட் வந்து டெரிபிள் தான் இங்க ஃபில் ஆயிருக்கணும், பிகாஸ் அந்த வேர்டு தான் இங்க கொடுத்துருக்காங்க. டெரிபிள் இங்க டெரிபிள்னு இருக்கு, ஆனா இதை கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. A little later, when we reached the bridge, Beauty came to a sudden stop. When we started back from the town, it was late in the afternoon. The wind was much stronger. John said we must go back to the crossways, find another way to the wooden bridge. Oh, what a good supper he gave me that night, and then a really thick bed of straw. Supper na dinner அப்படின்னு சொல்வாங்க. ஓகே, இதான் அது. Next, answer the following in a sentence or two. Okay, totally 10 questions இருக்கு, அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஓகே, இதை நான் அப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் பார்க்கலாம். When instinct works. First question, did Black Beauty like to pull the cart? Yes, Black Beauty liked to pull the cart. Next, how was the weather? The weather was very windy. இதில் ஆட் பண்ணிக்கலாம், லைக் ட்ரை லீவ்ஸ் வேர் ப்ளோயிங் இன் த ஏர், அந்த மாதிரி இது பண்ணலாம். டியூ டு ஸ்ட்ராங் விண்ட் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த லெசனில் இருக்க ஃபர்ஸ்ட் லைன் ஆட் பண்ணிக்கலாம், பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் லைனில் தான் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அந்த வெதரை பற்றி.
Third question, describe the bridge. There was a low wooden bridge at the entrance of the toll gate. It was as high as the river banks. Fourth one, what was the alternate plan suggested by John to reach the wooden bridge? John said that they must go back to the crossways, find another way to the wooden bridge. Why was Black Beauty reluctant to cross the bridge? Black Beauty had known that something was wrong with the bridge. He could sense the danger. அப்படினு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். He could sense the danger ahead. Sixth, what did the man at the toll gate on the other side tell them? He told them that the bridge had just broken due to the flood. Was Black Beauty afraid to cross the bridge? No. Black Beauty was not afraid to cross the bridge. What did John think about humans' attitude on animals? John thought that many people did not take very good care of their animals or make friends with them as they should do. Ninth one, what would have happened to all the three if Black Beauty had not been wiser? If Black Beauty had not been wiser, all the three would have drowned at the wooden bridge. 10th, where did John take Black Beauty and what did he give her? John took Black Beauty to the stable. He gave him a good supper, a thick bed of straw. இவ்வளவுதான் 10 questions. இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணி. Okay, last exercise of this, coding, decoding, verbal reasoning. Okay. First question, in a certain code language, if violet is called as green, green is called as red, red is called as brown, brown is called as orange, orange is called as yellow, yellow is called as blue, and blue is called as indigo, then what is the color of human blood in that language? ஓகே, இங்கே ஒரு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ க்ரீன்னா ரெட், ரெட்னா ப்ரௌன் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ ஹியூமன் பிளட்டோட கலர் என்ன இந்த கொஷின் படி அப்படின்னா ஹியூமன் பிளட்டோட கலர் நார்மலி ரெட். ஸோ இங்கே ரெட்டுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, ரெட் இஸ் கால்ட் அஸ் ப்ரௌன். ஸோ ப்ரௌன் தான் ஆன்சர், ப்ரௌன். அதே மாதிரி தான் இது எல்லாமே. In a certain code language, if pen means eraser, eraser means book, book means scale, scale means sharpener, sharpener means duster, and duster means table, then what is the name of the object that is used to clean the blackboard in the language? அப்போ blackboard எதை க்ளீன் பண்ணும், டஸ்டர். அப்போ டஸ்டர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டஸ்டர் மீன்ஸ் டேபிள். இப்போ டேபிள் அப்படின்ட்டு இந்த கொஷின் படி டேபிள். In a certain code language, if bread is called butter, butter is called milk, milk is called shirt, shirt is called shoe, shoe is called bicycle, bicycle is called watch, watch is called aeroplane, and aeroplane is called ship, then which of the following indicates time in that language? So time எது indicate பண்ணு, watch. இப்போ watch is called aeroplane அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இங்கே aeroplane. அவ்வளோதான் முடிஞ்சது, டோட்டலி எல்லாமே முடிஞ்சது. இந்த டேர்ம் 2, அதாவது டேர்ம் 1 ஃபுல்லாக யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 ஃபுல்லாக போட்டு எல்லாத்தையுமே பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். அதில் போய் பாருங்கள், வித் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லா புக் பேக்கும் இருக்குது. ப்ளீஸ் அதை வியூ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல்.